நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலையும் ஆசீர்வாதங்களையும் இந்த கால வேளையிலே நான் தெரிவிக்கிறேன். காலைதோறும் கர்த்தரின் வார்த்தை என்ற இந்த நாளிலே மத்தேயு புத்தகம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் மேல் பகுதி, பரலோகத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை திறந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக தேவன் பரலோகத்தின் திறவுகோல்களை நமக்கு தருகிறார். கர்த்தருடைய வல்லமையை விசுவாசித்த யோசுவாவினால் சூரியனையும் சந்திரனையும் வானத்தில் நிற்க வைக்க முடிந்தது. ஒரு தீர்க்கதரிசியாகிய எலியா வானத்தை அடைத்து பின்பு திறக்கவும் அடைக்கவும் அவனுக்கு அதிகாரத்தை கர்த்தர் தந்தார். இயேசு கிறிஸ்து மனிதனாக பூமியில் இருந்தபோது அவருடைய வார்த்தைக்கு காற்றும் கடலும் கீழ்ப்படிந்தது. இன்றைக்கு பரலோகத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். வல்லமை கர்த்தருடையது. நீதிமொழிகள் 8:14 சொல்லுகிறது. தேவன் குருடனை பார்த்து கேட்கிறார். மத்தேயு 9:28 இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதை விசுவாசிக்கிறேன் என்று அறிக்கையிட்டவர்கள் பார்வையடைத்தார்கள். இன்றைக்கு நம்முடைய தேவன் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார் திறவுகோல்களாக? இது இயேசு கிறிஸ்து பலியானார் நமக்காக. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் பலியாகி தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை இந்த பூமியிலே சிந்தினார். நமக்கு ஜெயமுள்ள வாழ்க்கையை தரும்படியாக, நம்முடைய பிள்ளையாக வைக்கும்படியாக இரத்தத்திலான நம்மை அவர் திரும்ப ஒரு ஜீவனை தந்திருக்கிறார். இரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் மனிதனுக்கு ஒளியாக இருக்கிறது. ஒளி இருளை விலக்கும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் வல்லமை உள்ளது. அந்த இரத்தம் நமக்கு ஒரு திறவுகோலாக இருக்கிறது. இரண்டாவதாக, இயேசு கிறிஸ்துடைய நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமுடைய அந்த இயேசு கிறிஸ்துடைய நாமம். நீங்கள் இந்நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். எஸ்தரின் நாட்களில் யூதரை அளிக்க ராஜாவின் மோதிர முத்திரம் அதிகாரத்தை கொண்டு வந்தது. அதே நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, மத்தேயு 28:18 வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு 18:18 சொல்லுகிறது, பூமியிலே எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், பூமியிலே எவைகளை கட்ட அவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று சொன்ன தேவன் இப்படியாக தன்னுடைய நாமத்தின் கொடுத்து அதை ஒரு திறவுகோலாக நமக்கு தந்திருக்கிறார். மூன்றாவதாக, இயேசுவின் வார்த்தை. யோவான் 15:7 சொல்லுகிறது, வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்லுகிறார். தேவனுடைய வார்த்தையில் வல்லமை உள்ளது. உபாகம் 28:1-14 வரைக்குமாக தன்னுடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். கடைசியாக இயேசுடைய ஆவியானவர். ரோமர் 8:26-27 சொல்லுகிறது, அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடினால் ஆவியானவர் தாமை வாக்கு கடங்காத பெருமச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லியிருக்கிறபடி தேவனுடைய இரத்தமும் வார்த்தையும் நாமமும் பரிசுத்த ஆவியானவருடைய துணையும் பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை திறக்க நமக்கு போதுமானதாக இருக்கிறது. வல்லமை உள்ள திறவுகோல்களை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இந்த காலை வேளையிலே தேவனாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்க பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டு இருக்கும். பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். தேவனுடைய வார்த்தைகள் சத்தியம் மாறாது. அதை விசுவாசித்து தேவனுடைய இரத்தத்திலும் வார்த்தையிலும் கர்த்தருடைய நாமத்திலும் பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடும் நாம் பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை இந்த பூமியிலே வாழும் காலம் மட்டுமாக நாம் அனுபவிக்கத்தக்கதாக விசுவாசித்தவைகளை கை கொண்டு அதன்படி வாழும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய நமக்கு போதுமானவராக இருக்கிறார். இதை கேட்குற உங்களுக்காக ஒரு நிமிடம் ஜெபிப்போம். அன்பு பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் பரலோகத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன் வாக்கு பண்ணியிருக்கிறவர் எங்களுக்கு தாரும். உம்முடைய வார்த்தையை மகிமைக்காக, உம்முடைய நாம மகிமைக்காக, உம்முடைய இரத்தத்தினாலும் உம்முடைய வார்த்தையினாலும் உம்முடைய நாமத்தினாலும் உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலும் நாங்கள் ஜெயம் பெற்றவர்களாய் வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை அளிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.